ஹாய் விவர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டம்ளர், துவரம்பருப்பு 2 டம்ளர் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் வடிச்சிட்டு நீ மிக்சியில் போட்டு வடைப்பருப்புக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிக்கணும். இதில் 4 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சரிங்களா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணியெலாம் மறைச்சாச்சு. இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு பிசையலாம். நான் இவ்வளோ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கணும். நம்ம கடைசியாக கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு கெட்டியாக வரும். இப்போ நான் இந்த உருண்டையெல்லாம் வடையாக போட்டுவிட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த அளவு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடுறேன். தக்காளி 3 பெரிய தக்காளி போடணும். நல்லா வதங்கட்டுங்க, நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போடுறேன். ஒரு டீஸ்பூன் போடணும். உங்கள் வசதிக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் காமூடி தேங்காயும் போட்டு நல்லா அரைப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். மஞ்சள் போட மறந்துட்டேங்க, போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா கொதிச்சு வருதா, இப்போ நம்ம இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஒரு வடை உருண்டை எடுத்து கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றுறோம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. தேங்காய் விழுதும் சேர்த்திக்கோங்க. நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம இந்த உருண்டைகள் போட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க.